இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 திருவசனம். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் பெர்பத்துவா பெலிசெட்டியிடம் இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேச ஜெபித்துக் கொள்வோம். இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. கட்டாயம் சிலுவை பாதை செய்யுங்கள், எத்தனை முடியுமோ அத்தனை செய்யுங்கள். இன்றைய வசனம் கூறுகிறது, இயேசு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தினார் என்று. அதைத்தான் தவக்காலமாக இந்த நாட்களில் நாம் தியானிக்கின்றோம். இப்படி தன் தந்தைக்கு இயேசு கீழ்ப்படிந்ததால், நம்மை அன்பு செய்து உயிரையே கொடுத்ததால், தந்தை கடவுள் என்ன செய்தார்? இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பெயரை உயர்த்தினார். இயேசு என்ற நாமத்திற்கு வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழானோருடைய அனைவரின் முழங்கால்கள் யாவுமே மடங்கியது. இயேசுவே ஆண்டவர் என்று இன்று வரை எல்லா நாவும் அறிக்கையிடுகின்றது. அனைத்திற்கும் உயரிய பெயரை அவருக்கு கொடுத்தார். அவரின் சிலுவையின் பாடுகளை நாம் சிந்திக்க சிந்திக்க நமது மனம் அதிலே மூழ்கி போய்விடும், உருகிவிடும். பாவத்தை நோக்கி இனி நம் மனம் அசையாது. நமக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னிக்கும் பக்குவம் நமக்கு கிடைக்கும் சிலுவை பாதையை தியானிக்கும் போது. இயேசு அந்த பெயரில் வல்லமை உண்டு. இந்த உலகில் உள்ள பெரும் பணக்காரர்களின் பட்டியலில் எத்தனையோ பேர் உள்ளனர். ஆனால் மறுபக்கம் பார்த்தால் அத்தனை பணக்காரர்களின் பெயரை விட இயேசு என்னும் பெயரே நம்மை ரட்சிக்க உள்ள பெயர், நமக்கு வாழ்வு தரும் பெயர். உங்கள் தீய எண்ணங்களையும் கெட்ட பேச்சுகளையும் சண்டை போடும் குணத்தையும் மாற்ற வல்லது இயேசு என்னும் நாமம். இயேசு நமக்காக பட்ட கஷ்டங்களும், அதன் மூலம் சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தும் அன்பும், அந்த சிலுவையின் நேசமும் உடைந்த உள்ளத்தை காயம் கட்டும், பிரிந்த உறவுகளை சேர்க்கும், பிள்ளையில்லாதவர்களை ஆசிர்வதிக்கும், பேய்கள் கூட பயந்து ஓடும், வியாதிகள் அனைத்தும் பறந்து போகும், சாபங்களும் நமக்கு ஆசிர்வாதமாய் மாறும். தூதர்கள் வணங்கும் நாமம் இயேசு என்னும் நாமம். ஆகவே அந்த இயேசு என்ற நாமத்தில் நம்பிக்கை வைத்து மனதில் அவர் நமக்காக சிலுவையில் அனுபவித்த துன்பங்களை தியானித்து, நீங்கள் இந்த தவக்காலத்தில் எதை கேட்டாலும் இரக்கம் கொண்டு அதை செய்வார் இயேசு. இயேசு நம்மை மீட்டதும் அந்த சிலுவையில்தான். பரலோகத்தில் ஒரு நாள் நம்மை கொண்டு சேர்க்க போவதும் அதே சிலுவைதான். தற்கொலைக்கு நேராக ஓடின மனிதர்களை கூட மீட்டு புது ஜீவனை தந்து வாழ வைப்பதும் அதே சிலுவை மரம்தான். ஜெபிக்கலாமா? இயேசுவே, கல்வாரியில் எங்களுக்காக மரித்து கலங்கரை தீபமாக உயர்ந்தீர். இந்த தவக்காலம் முழுவதும் உமது பாடுகளை அதிகமாய் நாங்கள் தியானித்து உம்மை போல மாறி நல்லதொரு வாழ்வை வாழ அருள்தாரும் இயேசுவே. சிலுவை நாதரே, எங்களுக்காக நீர்ப்பட்ட பாடுகளை எண்ணி வணங்குகின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.